இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன். ஒரு நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அடையாளம் என்ன? அவைகள் என்ன செய்யாது? ஒரு நாளும் கெட்டு போகாது. ஏன் கெட்டு போகிறோன்னா, இப்போ என்றைக்குமே பாருங்கள், ஒரு சாப்பாடு பொருள் கெடுதுனாக்கா கைப்பட்டா சீக்கிரம் கெட்டுரும். கைப்பட்டா என்ன செஞ்சிடும்? நீங்கள் குழம்புல கையை பட்டால் குழம்பு சீக்கிரமாக என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். அது சில ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரே ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க, மாஸ்டர் கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கரண்டி தான் சோறுக்கு, அந்த கரண்டி தான் குழம்புக்கு, அந்த ஒரு கரண்டி தான் கூட்டுக்கு, பொரியலுக்கு, எல்லா கரண்டியும் ஒரே ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் அதை ஒரு தட்டிட்டு திரும்ப அதை எடுப்பாங்க, இதில் எடுப்பாங்க, இதில் எடுப்பாங்க. சீக்கிரமாக கெட்டு போயிடும். புரியுதா இல்லையா? நீங்களாம் சமைக்கிற மாதிரி தெரியல. என்றைக்குமே பாருங்க, ஒரு பொருள் கெடுதுனாக்கா அது என்ன செய்யணும்? கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதை உடனே போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடும். அந்த டெம்பரேச்சரில் இருக்கும் பொழுது அந்த பொருள் என்ன செய்யாது? கெடவே கெடாது. அல்லேலூயா. ஸோ அதே போல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நாம் உலகத்தினுடைய மேன்மையில் நாம் கலக்கவே கூடாது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மீன் நம்ம வாங்கினாலும், கடல் மீனாக வாங்கினா அந்த மீனுக்கு நான் என்ன செய்தாகணும்? உப்பு போட்டு தான் ஆகணும். உப்பு போடாமல் மீன் சாப்பிட்டா வாயிலே வைக்க முடியாது, சப்புன்னு இருக்கும் சாப்பிட்றது. மீன் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, கரெக்டாக உப்பு போடணும், அப்போ தான் அந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கடலில் உப்பு தண்ணியில் இருந்தாலும் அந்த மீனுக்குள்ளே என்ன இல்லை? உப்பு தன்மை இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் உலகத்தினுடைய மகிமை நமக்குள்ளே வராமல் இருந்தால் நாம் நம்முடைய ரட்சிப்பு கெட்டு போகாமல் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய அன்பு, தேவ அன்பு கெட்டு போகாமல் இருக்கும். நம்முடைய அழைப்பு கெட்டு போகாமல் இருக்கும். நம்முடைய சந்தோஷம் கெட்டு போகாமல் இருக்கும். தேவன் கொடுத்த இளைப்பாறல் கெட்டு போகாமல் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் கெடுது? உலக கவலைனால நம்முடைய ரட்சிப்பு கெட்டு போகுது. கலப்பை மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்ப கலப்பையில நம்ம ஆண்டவர் தான் சொல்லி நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டா அப்புறம் வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யக்கூடாது? திரும்ப கூடாது. நேர நம்மளோட லக்கு என்னது? மோட்சம். நம்மளோட லக்கு என்ன? தேவன் ராஜ்யம். நம்மளோட லக்கு என்ன? பரலோகம். நம்மளோட லக்கு என்ன? நித்திய நித்தியமாய் ஆண்டவருடைய வாழணும். அல்லேலூயா. அந்த லக்குள்ள நம்ம அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ கெட்டு போவது இல்லை. ரெண்டாவது, ஒருவனும் என் கையில் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கிறார்களோ, ஆமே, கர்த்தர் கரத்தில் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். சில பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா அடங்காது. அடங்கலன்னா நான் சொல்லுவேன், அடங்கலையா விட்டுடுங்க பிரதர் சிஸ்டர், விட்டுருங்க, அடிபட்டு வரட்டும். அடிப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். இப்படி செய்யாதரா, இப்படி இருக்காத, இப்படி இருன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு முழுக்க தெரியும் என்னவாங்க, கத்துவாங்க பாருங்க. சில பிள்ளைங்க அது ஒரு தெருவுக்கே கேட்குற மாதிரி கத்துவாங்க. அந்த மாதிரி பிள்ளை இஷ்டத்துக்கிட்ட பிள்ளை தாய்க்கும் தகப்பனுக்கும் எதை கொண்டு வரோம்? நான் சொல்கிறேன், தாய் நான் தைரியமாக சொல்கிறேன், அப்படிப்பட்ட பிள்ளை தாய்க்கு தகப்பனுக்கும் துக்கத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைக அவங்க வாழ்நாளெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பார்த்துருக்கேன், ஏகப்பட்டதை பார்த்துருக்குறேன். ஒரு குடும்பத்தின் அறிவை அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போது கேட்பேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அப்போது சொல்லுவாங்க, ஒரு நாளும் பெத்த தகப்பனுக்கு என்ன செஞ்சதில்லை, அவர் கீழ்படியில் ஒரு நாள் அவங்க அப்பாவை பார்த்து போடாட்டாரு. போடா இஓஜி, போடா MONKEY, உடங்க நாயே, இப்படி திட்டம் அவங்க அப்பா இப்படி எவ்வளோதான் அது பாருங்க. அவன் தகப்பன் ஒரு துக்கம், அவருக்கு நல்ல பிரசங்கியார், இப்படி சுவிசேஷகர் அவர். அப்புறம் அவர் இறந்துட்டார். அவர் 82-85 வயசில் அவர் இறந்தார். அதே வயசில் அவர் மகன் நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல வேத வாசிப்பார், எல்லாம் நல்லதாக இருந்தார். ஆனால் அந்த தகப்பனுடைய அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் அந்த தகப்பனுடைய துக்கம் போகாதுங்க. அது என்னன்னே தெரியல, அந்த ரகசியம். ஏசு எல்லாமா அவங்க மன்னிக்கிறார் தான், ஏசு சாபத்தை நீக்கிறோம் தான். ஏன்னா இது ஏன் வருதுன்னு தெரியல. என்னைக்கு பிள்ளைகள் நான் ரொம்ப சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவையும்
பாஸ்டரையும் ஒரு நாளும் நீங்கள் வந்து என்னடா இப்படி பண்ணுறானேன்னு நினைக்க வச்சுடாதீங்க. அது அது உங்கள் வருங்காலத்துக்கு நல்லதே இல்லை. உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுத்துங்க, லாபமோ நஷ்டமோ. நான் ஒரு பையன் அறிவேன், அவன் எம்டெக் படித்தான். அப்போ அவன் ப்ளஷர் ஸ்கூட்டர் தான் போவான். ப்ளஷர்னால் அந்த லேடிஸ் ஓட்டுறது. காலேஜில் சிரிக்குமா அவனை பார்த்து. நான் சொன்னேன், டேய் பைக் வாங்கிக்கடா, நான் வாங்கி தரேன்டா ஓட்டுறாங்க. இல்லை அங்கிள் வேணாம், அங்கிள் வேணாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவர் கார்னிவலில் போகிறாரு. மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு எனக்கு தெரியும். ஃபைனல் ஆடிட்டர்னா நான் தான் அந்த கணக்கை அந்த எல்லாம் செட் பண்ணி கொடுப்பேன். மோதன் பல லட்சங்க ஒரு மாதத்துக்கு. அவங்க ஃபாலோ பண்ணுறது பல மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் இன்ஸ்டாகிராமில். கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னும் தாழ்மை அவன் வாழ்க்கையில் நெருக்கம் வருது பாருங்க, சாதாரண நெருக்கம் இல்லைங்க. ஒன்று யோசி, இந்த வயசுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நல்ல சம்பாத்தியம், நல்ல பேரு, நல்ல புகழ். ஆனாலும் அந்த தம்பி வாழ்க்கையில நெருக்கம். அந்த நெருக்கத்துல கூட நான் கேட்டேன், எப்படா அதெல்லாம் தாங்குற? ஒண்ணு நாங்கள் காலேஜ் 4 மணிக்கு நானும் என் வைஃபை கையை பிடிச்சி வெறும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்றோம். அங்கிள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைங்க சும்மா உட்காந்து டிவியும் ஃபோனையும் ஐபேடையும் பேடையும் நோண்டிட்டு இருக்காதீங்க. ஒரு பாருங்க, ஒரு 10-15 நிமிஷம் பாருங்க. அதுக்கு மேல நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த ஒருவரும் கர்த்தரோட கையில இருந்து உங்களை என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் உங்க மேலும் 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 கர்த்தர் உயர்த்துவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நித்தியத்துக்கு உண்டான காரியங்களை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கும்போது அதை பார்க்கும்போது நீங்க ஒரு காசு கூட எங்களுக்கு கொடுக்க வேண்டாங்க. ஒரு தம்படி கூட கொடுக்க வேண்டாம். உங்க அப்பாவன் தம்படி கூட வேண்டாம். நல்ல ஆண்டவர் உங்க அப்பா அம்மா வச்சிருக்காரு. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா, கர்த்தர் கையில அடங்கி இருந்தீங்கன்னா, ஒருவனும் கர்த்தர் கையில இருந்து பறித்து கொள்ளவே முடியாதுங்க. அல்லேலூயா. குரங்க கையில ஒரு குட்டியை கொடுத்து நீங்க குடிங்க, எடுங்க பார்க்கலாம். சோழிய முடிச்சிடும், வந்துடும். ஒண்ணுல ஒரு சின்ன காக்கா கொஞ்சம் கீழே கிடக்கும், தொட்டு பாருங்களேன். ஹெல்மெட் இல்லாம ரோட் நடக்க முடியாது. பல வாரம் உன்னை துரத்தும். ஒரு காக்காக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, நம்ம ஜீவாதிபதி தேவனுடைய கரத்துல, வானத்தின் பூமியின் சிருஷ்டித்த தேவனுடைய கரத்துல நாம் இருக்கும் பொழுது, அவர் உண்மை உள்ள தேவன் ஐயா. அவர் உண்மை உள்ளவர். அவருடைய கைவிடவே மாட்டாரு. பிடிச்சா, நீ கர்த்தரை பிடிச்சா அவர் உன்னை பிடிப்பார். அந்த பிடி இருக்கு பாருங்க, எதையும் என்ன வந்தாலும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா. If you are sincere, if you are faithful, if you are obedient, if you are under the control of in God's hand, no power of this world or the satanic power cannot overcome you. It's God's power will rule you. Hallelujah. தேவனுடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்யும். தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கும். ஆமென். ஒருவனும் கெட்டு போவதில்லை. No one will spoil because you are appointed to eternal life. Hallelujah. இன்னைக்கு சில வசனங்களை பார்த்து நாம துரிதமாய் கடந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயரின் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். Hebrews chapter 13 verse 14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. For here have we no continuing city. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். But we seek one to come. We never have a continuous city, or we doesn't have a permanent city in this place. Permanent வீடு கிடையாதுங்க. In application forms there will be 2 columns. ஒரு அப்ளிகேஷன்ல 2 காலம் இருக்கும். அந்த ஒரு காலம் என்ன தெரியுமா இருக்கும்? Temporary address. Second column will be asking you your permanent address. The world has to be followed certain procedures. சில அமைப்பு, சில காரியத்தை இந்த உலகம் வைத்திருக்கிறது, இந்த நாடு சட்டம் வைத்திருக்கிறது. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன?
இப்ப இருக்கிற குடியிருப்பினோட அட்ரஸ் அல்ல. இப்ப இருக்கிற என்னுடைய அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸ் தான். இது டெம்பரவரி வாழ்க்கை தான். அதுக்குதான் பவுலுக்கு ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கிறாரு. என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாரு? நிலையான நகரம், நிலையான வீடு, நிலையான நகரம், நிலையான வாழ்க்கை, நிலையான ஒரு ஜீவன் இல்ல. Nothing is been permanent. There is no permanent life. There is no permanent house. There is no permanent life for us. It is all temporary. கடந்த வாரம் எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரனுக்கு 47 வயசு தான். அது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் அவர் ஒரு ஹெச்ஆராக இருக்கிறார். இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடும். அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்திட்டு இருந்தேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்க, நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். அவர் சேரை விட்டு எழுதி ஒரு அடி தான் வச்சார். அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துடலாம். 47 வயசு. அவருடைய சம்பளம் அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆனால் ஆண்டவர் திருவிழா எனக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம்ங்க, ஆண்டவர் நல்லா வச்சுருக்காருங்க. அப்போ தான் சொன்னேன், டே கவனமாக, ஆண்டவர் எவ்வளோ உயர்த்துறாரோ அவ்வளோ தாழ்த்திக்கோ, கடனை மாத்திரம் வாங்காத, கிரெடிட் கார்டு வாங்காத சொல்லி ஒரு வருஷம் இருக்கும். இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கும்போதே நெஞ்சு வலி, உட்காந்தாரு. தூக்கி எல்லாம் தண்ணியெல்லாம் தெளிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, அவங்க இறந்து போய் 15 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. 2 பொம்பளை பிள்ளைங்க. நினச்சி பார்த்துருப்பாரா என்ன எக்ஸசைஸு, என்ன டயட்டு? மை காட், நிரந்தரம் கிடையாது. பக்கத்து காலை பார்த்து சொல்லுங்க, நிரந்தரம் கிடையாது. சொல்லுங்க, பேசுங்க, அடுத்தால பேசுங்க, பேசுங்க பிரதர். இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. நம்மளோட குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த செய்தி உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஏதாவது உள்ள வேலை செய்தா? ஏதாவது உள்ள இந்த வசனம் கேட்டு உங்களுக்கு ஏதாவது கிரியை நடப்பிக்கப்படுகிறதா? ஒன்றும் இல்லை. எப்போதும் கேட்குற ஒரு பிரசாதம். சொல்லுங்க, நான் கேட்குறேன். அப்படின்னு இருந்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அந்த வசனம், இந்த வார்த்தை புறஜாதியார்கள் நாட்களில், ஆதி திருசபை நாட்களில் பேதுரு இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறான். தேவனுடைய காரியத்தை குறித்து சொல்ல வாசிக்கும் போது வாசிங்க. அப்போஸ்தலருடைய 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 13:48 புறஜாதியார் அதை கேட்டு, புறஜாதியார்கள் இந்த வார்த்தை வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வசனத்தை எப்படி கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? சந்தோஷமா கேட்கணும். தூக்கத்தோட கேட்கக்கூடாது. எதையோ மந்தமா இருக்கக்கூடாது. நல்ல சந்தோஷமா கேட்கணும். கேட்கும் போது உற்சாகமா இருக்கணும். இந்த உற்சாகமா கேட்கும் பொழுது உள்ள அந்த ஆவியானவர் கிரியேசியா இருக்கும் பாரு. ஆமே. சில பேர் அது சர்ச்சுக்கு வந்தோன்னா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சர்ச்சுக்கு வந்தோன்னா மண்டை ரொம்ப கிருகிருன்னு சுத்தும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு இந்த வசனத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. உட்காந்து இருப்பாங்க, பைக் வச்சிருப்பாங்க, நோட்டில் எழுதுவாங்க, எல்லாம் எழுதுவாங்க. வசனம் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது, வாஞ்சை இருக்கும் பொழுது, அந்த வாஞ்சையோட வசனத்தை கேட்கும் போது முதல்ல என்ன உண்டாகும்? சந்தோஷம். அந்த சந்தோஷம் முகத்துல ஒரு வித்தியாசம் தெரியும். ஆமே. எப்பாவது போல இருந்தாக்கா உள்ள ஒன்றும் போலன்னு அர்த்தம். உள்ள போல ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் என்பது ஒரு கேள்விக்குறிதான். பரலோகம் என்பது விஆர் மாலுக்கு போற மாதிரிலாம் கிடையாது.
இங்கே நம்ம எக்ஸிபிஷன் போகிற மாதிரி பீச்சுக்கு போகிற மாதிரிலாம் வாங்க எல்லாம் போகலாம் எல்லாம் வாங்க எல்லாம் போகலாம் யார் நீ வா நீ வா நீ வா நீ வா நீ வா எல்லாம் வா. பரலோகம் அப்படி கிடையாது. பரலோகம் என்பது கெட்டு போகாமல் கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கிறவங்க. எதுவும் புட்டுங்க கூடாது. உலக ஆசை உன்னை பிரிச்சிடக்கூடாது. கவலை தேவ அன்பிலிருந்து பிரிச்சிடக்கூடாது. ஏமாற்றங்கள், வாழ்க்கையில ஏமாற்றங்கள் ஒன்று இருக்கு, அது கொடூரமானது. அந்த ஏமாற்றம் வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில நிம்மதியை இழந்துட்டு, ஐயோ போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணானே, போய் இந்த ஆளை கல்யாணம் பண்ணானே, போய் இப்படி பண்ணனே, இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு என்ன வாழ்நாளா நினைச்சிருந்தா ஜெபம் வராது, துதி வராது, ஆராதனை வராது, விசுவாசம் இருக்காது. வாழ்க்கையில ஆவிக்குரிய எந்த முன்னேற்றம் இருக்காது. ஒரு மந்த நிலை வந்துருச்சுன்னா சொல்லுங்க, மந்த நிலை வந்துருச்சுன்னா இறக்கம் வந்துடும். ஒரு பிள்ளை வளருதுன்னா அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த வயதுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி என்ன செய்யணும், வரணும். அப்படியே ஒரு 3 வயசுல நின்று போச்சு, ஆனா வயசு 17. ஆனா என்ன வயசுக்கு உண்டான காரியம் இருக்கிறது? 3 வயசுக்கு உண்டான காரியம். எப்படி அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி குழந்தைகளை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆமா, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 52 வயசு. நான் அவங்களுக்கு இப்போ ஃபீடிங் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஏகப்பட்ட சொத்து. 52 வயசு, வளர்ச்சியோ 2-2.5 வயசுக்கு உண்டான வளர்ச்சி தான். எப்படி என்ன கொடூரம் பாருங்க. சிலத்துல நானே கேட்டிருக்கேன், ஏன் அவர் இப்படி கேட்க கூடாது நினைக்க, அதாவது ஆண்டரை அப்படி சிந்திக்க வரும். வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. சண்டே நினைச்சா வருவாங்க, நினைச்சா உட்காருவாங்க, நினைச்சா செய்வாங்க. they are ruled by their self. சுயம் அவங்களை ஆளுகை செய்யுது. சுயம் நம்மளை ஆளுகை செய்யும் என்றால், சுயத்தை ஜெயித்தாதான் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய புத்திரர்கள் தான் அப்பா வீட்டுகளோட இடம். அல்லேலூயா. மகன் கெட்டு போயிட்டான், சுத்திட்டு வரான், அப்பா வீட்டை நினைச்சு பார்க்கிறான். அப்பான்னு வரல, அவன் வேலைக்காரனா வரான். ஆனா அவன் திரும்பி வரான் பாருங்க. திரும்பி வர்றது அப்பா பார்க்கிறாரு. ஓடி போறது அப்பா, மகன் இல்லை. மகன் தயக்கத்தோடு வரான், with hesitation, with guilty conscience, with the thought of that he lost everything. He is coming towards father without hope. ஆனா தகப்ப என்ன செய்றார்? ஓடி போய் அரவணைக்கிறார் பாருங்க. அதுதாங்க தேவனுடைய அன்பு. அந்த அன்பு எப்ப வரும் தெரியுமா? அன்கண்டிஷனலா, எந்த நிபந்தனை இல்லாம அப்பா வீட்டை தேடி வரும் பொழுது அப்பாவுடைய அரவணைப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா கேட்கணும். ஆமென். இவர் எப்படா முடிப்பாரு? என்னடா இப்படிலாம் பேசுறாரு, என்னடா இப்படி நடக்குது? ஏன்னா வெளி சர்ச்சில் எல்லாம் கிடையாது. வெளி சர்ச்சில் 3 பாயிண்ட்: கர்த்தருடைய நடத்துவார், கர்த்தருடைய போஷிப்பார், கர்த்தருடைய மேன்மையை வைப்பார். எங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கை? இந்த பூமி தான் நிலை இல்லாத வாழ்க்கை ஆயிடுச்சே. நிலை இல்லாத வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு எதுக்குங்க இந்த பைபிள் யூஸ் பண்ணணும்? நிலையில்லாத வாழ்க்கைக்கு, நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஏக தேவனுடைய வார்த்தை இல்ல. நமக்கு தேவனுடைய வார்த்தை எதை குறிக்கிறது? பரமகாணானாகிய பரலோகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்ம எங்க போறோம்? நித்தியமா தேவராஜ்யத்தில் வாழ போகிறோம். அதுக்காக வாழ்க்கை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அப்போ புறஜாதியார் வசனத்தை கேட்ட உடனே எப்படி இருந்தாங்க? சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை என்ன செஞ்சாங்க? மகிமைப்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் மகிமைப்படுத்துகிறார்களோ, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், when the Gentiles heard this, they were glad and they glorified the word of Lord.
ஒரு விசுவாசி என்று சொல்கிற ஒரு வாழ்க்கையிலே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மழையும் வெயிலையும் என்ன செய்யறாரு? வர்ஷிக்க பண்ணுகிறார். இது எல்லாருக்குமே தண்ணி உண்டு, எல்லாருக்கும் வெயில் உண்டு, எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. ஆனா ஸ்பெசிபிக்கா ஏன் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுதே என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும், ஆவலா கேட்கணும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கேட்ட வசனத்தை நம்ம இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டுன்னா பிரயோஜனமே கிடையாது. கேட்ட வார்த்தை நேரம் எங்க வரணும்? இங்க வரணும். இங்க இருந்து எங்க வந்துடணும்? சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிறது இருதயத்துக்கு வரணும், இருதயத்திலிருந்து சிந்தனைக்கு வரணும். சொல்லுங்க, இருதயத்தில் விழணும், திருப்பி எங்க வரணும்? சிந்திச்சு பாருங்க. அது சொல்றது கரெக்டாங்க, அப்படி இருக்கிறானே, அப்படி இருக்கிறானே. ஒரு வாழ்க்கையில என்ன எந்த இதுவுமே இல்லையே. சாப்பிட்றான், தூங்குறான், சாப்பிட்றான், வேலைக்கு போறான், ஓடுறான். எத்தனை தான் அப்படி ஓடிங்க இருக்க போறீங்க? ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் ரிட்டையர் ஆனோடனே பாருங்களேன், நான் சர்ச்சு தான் உள்ள கிடப்பேன். தெரியும், நான் 3 நேரம் ஒழித்து வந்து 26 வருஷம் ஆச்சு. பகுதி நேரமா ஒரு 15-16 வருஷமா ஊழியர் செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ ஏறத்தாழ 40 வருஷமா நான் ஊழியர் செய்கிறேன். எத்தனை பேரை பார்த்துருக்கேன், நானே செஞ்சுருக்கேன், செய்கிறேன். என்ன பிரதர் ரிட்டையர் ஆகிட்டீங்க? பேத்தி கொண்டு போய் ஸ்கூல் விடணும், பேரனை கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும், கடைக்கு போகணும். அங்கே பாஸ்டர் அப்படியே 11 மணி ஆகிடுது, வீட்டு வேலையே சரியா இருக்குது. தாத்தா மாறும், பாட்டி மாறும், அடிக்கடி சொல்லுவார், தே ஆர் அன்பெய்டு சர்வன்ட்ஸ். வேலைக்காரியை வச்சா நீங்கள் காசு கொடுக்கணும்ல, அதனால தாத்தா வேலை என்ன? கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும், காய் வாங்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும், இது கொடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் டொம்முன்னு ஒரு நாள் தாத்தா கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆகிடும். அப்புறம் தாத்தா அவ்வளோதான் பர்மனெண்ட்டாக குச்சிஸ் தான் இருக்கும். ஏன் அந்த வாழ்க்கை? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை வேலையை செய்யுங்க, நித்திய ஜீவனுக்கு உண்டான அந்த மகிமை உங்களுக்குள்ள கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தோடு நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது, நீங்க நெருக்கப்படும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நெருக்கத்திலே, உபத்திரத்திலே, நிந்தனையிலே, அவமானிலே, when you hear the word of God with faith, the word of God will make you to understand in crisis. நெருக்கத்திலே அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். சுய உடையோ, சுயத்தினுடைய எல்லா கிரியைகள் அழிக்கப்படும். ஏன் தெரியுமா? சுயம் இருக்கிறதெல்லாம் அவனவன் தன் தன் இச்சையினாலே என்ன செய்யப்படுகிறான்? இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். பிரச்சனை வந்து ஆசைப்பட்டு நம்ம போறதால தான். உனக்கு தெரியும், இந்த வேலை செஞ்ச ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வேலை அவன் லீவ் கொடுக்க மாட்டான்னு தெரியும். ஆனா 50,000 சம்பளம் போ, தெரியும்ல ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது, தெரியல, பரவாயில்ல போ. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவரு வெள்ளிக்கிழமை 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் வரமாட்டார். வைராக்கியம், அவன் கட்டல் மேல வைராக்கியம். என்ன ஒரு நாள் ஃப்ரெண்ட ஒருத்தன் ஏமாத்தான் சிரிச்சான். அப்ப அவன் முறைச்சு சொன்னா, ஏய் நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறோம், இந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும், இதுக்கு மேல நீ எதாவது பேசணும்னா நடக்கதே வேற. முகமே மாறி போயிடுச்சு, பயங்கரமா விகாரமாகி போயிடுச்சு. அது வைராக்கி நம்ம மக்கள்கிட்ட இல்லையே. செத்த மீனா இருக்கிறோமே. அப்ப எப்படி வசன கிரியை செய்யும்? ஒரு சின்ன கிரைசிஸ் போட்டுன்னு விழுந்துடுறோமே, தளர்ந்து போகிறோமே, பின்மாறி போயிடுறோமே, பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறோமே. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம உயிர் உள்ள மீன் அதை என்ன செய்யும்? எதிர்த்து போராடுங்க. போராடுற வாழ்க்கை தான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை. யாரோ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் ஏதோ ஒரு சந்தனத்துல அப்படியே படுத்து ரோஜா மெச்சலை இருந்து அப்படியே அவர் தன்னுடைய மக்கள்
மக்களை உபதேசிக்கலங்க. அவர் இந்த பூமியில இருந்த நாட்களில் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, நரிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு. நோ பிளேஸ், பறக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அவர் எங்க பிறந்தாரு தெரியாது, எங்க வீடு என்ன அட்ரஸ் தெரியாது. இஸ்ரேல் போயிருந்தப்ப இதான் கொர்நேலி வீடு, இங்கதான் பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, இங்கதான் பேதுரு இருந்தாரு, அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, இன்னும் வச்சிருக்கிறாங்க, இருக்குது. யோனா இங்கதான் கப்பல் ஏறினாரு, வச்சிருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து இதான் வீடு, இதான் இயேசு கிறிஸ்து படுத்தாரு இல்ல. ஒண்ணு இருக்கு, இயேசு கிறிஸ்து மரித்த இடம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட கல்லறை இருக்கு. இதுதாங்க அவருடைய சொத்து. எது சொத்து? அவர் மரித்த இடம் இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருந்த கல்லறை என்று அங்க 3 கல்லறைகள் இருக்கிறது. அந்த 3 கல்லறைகளுமே திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இருந்த வீடு கிடையாது, அவர் போட்டிருந்த செருப்பு கிடையாது, அவர் வைத்திருந்த கண்ணாடி கிடையாது, அவர் போட்டிருந்த அங்கி கிடையாது, எதுவுமே இல்லைங்க. nothing. He lost everything, but he came with the glory. Hallelujah, hallelujah. இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They rejected. மரியாளை ரிஜெக்ட் பண்ணாங்க, யோசேப்பை ரிஜெக்ட் பண்ணாங்க. மரியாள் வயித்துல அவன் நிறைமாத கற்பனையா இருக்கிற பிரசவ வேதனையிலே போய் அவர்கள் நில இடம் கேட்கிறாங்க, அவர்களுக்கோ இடம் இல்லை. நீயும் நானும், உங்களுக்கு நானும் நீங்களும் அது மாதிரி தாங்க. உங்களுக்கு இந்த உலகம் ரெகக்னைசேஷன் இல்லை, பிகாஸ் we are foreigners. நாம் அந்நியர்கள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. Can anyone tell I am a stranger? If you going to say I am a stranger to this world, yes, you are the person who is going to take eternal life. Hallelujah. நான் அந்நியன் என்று சொல்கிறவர்கள் தான், அவர்களுக்கு தான் கர்த்தர் நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. தேவ வசனம் உள்ள போகும் பொழுது நெருக்கத்திலே வசனம் உன்னை விடுதலை கொடுக்கும். Hallelujah. தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, திறந்த மனதோடு கேட்கும் பொழுது, அந்த திறந்த மனதிலே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை ஏன் வசனம் கிரியை செய்ய மாட்டேங்குது? ஒரு பிசாசு நினைச்சு கையடிட்டு அப்பாலை போ சாத்தானே சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு பிடிக்கிற மாதிரி வாங்க பாருங்க. இந்த பெரிய எலி இருக்குல்ல, அது என்ன செய்யும்? தான் குஞ்சுகளுக்கு, பொதுவாக எல்லா மிருகமும் தான் குஞ்சுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். அந்த ட்ரைனிங்ல பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகள், அந்த குட்டிகள், அவள் எல்லாம் அந்த ட்ரைனிங்ல சரியா வரும் பொழுது அவங்களுக்கு அந்த கிரைசிஸ் வரும்போது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. டிஸ்கவரியில ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு மனிதன் 2 புலிக்குட்டியை வளர்க்கிறார். ஒரு 3 வருஷம் வளர்க்கிறார். ஒரு நாள் வந்து அவர் ஒரு தீர்மானம் பண்றது, போய் காட்டில் போய் விட்டுருந்தோம். இன்னும் போய் இந்த 2 புலிக்குட்டியை கொண்டு போய், பெரிய புலி ஆயிடுச்சு, 3 வருஷம் நல்லா பெருசாயிடுச்சு, காட்டில் விட்டுறாங்க. காட்டில் விட்டா இது இப்படி எல்லாரையும் பார்க்குது, வினோதமா பார்க்குது. ஒரு வாரம் ஆச்சு, இதுக்கு என்ன செய்ய தெரியல, வேட்டையாட தெரியல. எல்லா புலிகள் என்ன செய்யுது, வேட்டை, அதாவது புலினா சிறுத்தை, எல்லா இதுவும் வேட்டையாடி மான விரட்டுது, ஏதோ ஒரு விரட்டி சாப்பிடுது. ஆனால் இது மாத்திரம் என்ன செய்யல, சாப்பிடல. இது ஒவ்வொரு நாளும் இந்த 3 வருஷமா வளர்த்தவர் அந்த டேக் போட்டு பார்க்கிறாரு. என்ன சின்ன ஸ்கிரீன், ஒரு கேமராவை மாட்டி அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. பசிக்கா எப்படின்னே தெரியல. திருப்பி காட்டுக்கு போறாரு, தான் காரணம் ஹார்ன் அடிக்கிறார். ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுது, விட்டுட்டு போயிட்டியே, விட்டுட்டு போயிட்டியே. திருப்பி அவர் கொண்டு வர்றாரு வீட்டுக்கு. கொண்டு வர கறியை போட்டா சாப்பிடு.
இதுல என்ன புரியுது? நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டிய நீங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்ததுனால பிசாச வந்தா நீ அது அப்பாலே போ சாத்தானே சொல்றது கூட வாயில வரமாட்டேங்குது. ஏன்? இருதயம் காலியா இருக்கு, வசனம் இல்லாம காலியா இருக்கு. வசன நிரம்பி இருந்தா அப்பாலே போ. இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்றேன்? எதிர்த்து நிற்கிறேன். I stand against you in the name of Jesus. ஏன் அதை சொல்ல வருகிறது? உன்னுடைய இருதயம் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவன் கோலை நீட்டினா செங்கடல் என்ன செஞ்சது? ரெண்டாக பிளந்தது. அவன் கோலை நீட்டினான், கண்மலையிலிருந்து தேன் வந்தது, கண்மலையிலிருந்து நீர் வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, கர்த்தர் கையில கோலை கொடுத்திருக்கிறார். இந்த கோலை எவன் கையில வச்சிருக்கிறானோ அந்த கோலை நீ கீழே போட்ட சர்ப்பமா மாறும். அந்த சர்ப்பம் எல்லா மந்திரவாதிகளுடைய சர்ப்பத்தை என்ன செய்யும்? விழுங்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எத்தனையோ வார்த்தைகளை நம்முடைய வேதம் விழுங்கி போடும். உங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூனியமோ மந்திரமோ சீவினையோ ஏவல்களோ எது வந்தாலும், எந்த ஆயுதமும் வந்தாலும் உன்னை என்ன செய்யாது? அணுகாது. நீ கெட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. காரணம் என்ன? தேவ வசனத்தை சந்தோஷமாய் நம்பிக்கையோடு கேட்டபடினாலே நெருக்கப்படும் பொழுது உன் கையில் இருக்கிற இந்த கோல் ஒரு நாளும் அது தன்னுடைய வல்லமையை இழக்காது. ஹல்லேலூயா. God has given you a rod. God has given you a staff. When this staff is going to be used in the crisis, you will see miracles. You will see wonders. You will see things out of natural. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையிலே செய்வார். இதுக்கு ரகசியம் என்ன? உன் வாழ்க்கை வாயை திறந்த வசனம், வாயை திறந்த அபிஷேகம், வாயை திறந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? You are appointed for eternal life. நீ தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நீ எப்படி அழுது கொண்டிருக்கிறாயோ, நம்பிக்கையற்றவளாய் இருக்கிறாயோ, வேதனையும் ஏமாற்றல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Oh God. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய். யாருக்கு? வசனம் உள்ளவர்களுக்கு. Resist the devil, he will flee from you. Resist the devil, he will flee from you. அந்த பாட்டு. Stand upon the word of God, he will flee from you. எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். அந்த பாட்டு அப்படிதான் இருக்கு. வேத வசனத்தை சொல்லு, பிசாசு ஓடுவான். ஆமென். வியாதி வருதா, போராட்டம் வருதா, நிந்தனைகள் வருகிறதா? வசனம். அந்த வசனம் எப்ப அது கிரியை செய்யும்னா, உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தினுடைய கிரீம், விசுவாசத்தினுடைய ரியாக்ஷன். ஹல்லேலூயா. அங்கு ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தப்படுத்துகிறான்? தேவனுடைய வசனத்தினாலே. வாலிபனுக்கும் இந்த தேவனுடைய வசனம் இருக்கிறது, நமக்கும் இந்த வசனம் நமக்குள்ள போகும்போது முதலாவது நமக்கு வருகிறது காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். We'll have understanding. புரிந்து கொள்ள முடியும். சிலாங்க என்னதான் சொன்னாலும் புரியவே புரியாது. அவங்க சொன்னதே இந்த சகோதரி மாமன் அந்த வீட்டு பிரச்சனை வரும்பொழுது, பிரச்சனைன்னு வந்தா யாரா ஒருத்தர் என்ன செய்யணும்? இறங்கணும். 2 பேரும் இறங்க மாட்டாங்க. அது என்ன இல்லை, வாசமே இல்லை. கெட்டு போச்சு குடும்பம். விசாசன திட்டம் கடைசி காலத்தில் 2: சபை கெடுக்கணும், குடும்பத்தை கெடுக்கணும். சபை கெடுக்கணும், குடும்பத்தை கெடுக்கணும். இதுல அழிந்து போகிறவன் யார் தெரியுமா? வசனம் இல்லாத அழிஞ்சு போயிடுவான். அவன் இருந்த இடமே இல்லாம ஆண்டவர் ஆக்கிடுவார். அப்போ வசனம் வாசிக்க கேட்க வசனத்தை பேச 3 செய்யணும். வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை பேசணும்.
சொல்லுங்க. Hear the word of God. Read and meditate the word of God. Speak the word of God. Speak more of God. Speak more of word of God. The more you speak, the more you have understanding. The more you have understanding, the more you have knowledge. The more you have knowledge, the more the wisdom you have. Hallelujah. தானியேல் எழுதின புத்தகத்தில் வாசிக்கணும். அந்த 4 வாலிபர்களுக்கும் கர்த்தர் அறிவும் புத்தியும் ஞானமும் கல்விக்குண்டான சகல அறிவுகளும் கர்த்தர் எத்தனை மடங்கு கொடுத்தாரு? 10 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. ஹalleluya. நம்ம விசுவாசம் எங்க போனாலும் கையை கட்டி நிற்பான். ஏன் தெரியுமா? சோம்பேறி. ஒரு நாளும் சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். The lazy will never be blessed on the sight of God. ரெண்டாவது யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் தெரியுமா? கஞ்ச பிஸ்னாரிகளை கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். நப்பிகளை ஒரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா? எச்சக்கையில கூட என்ன செய்ய மாட்டானா? அப்படி இருக்காதீங்க. Be generous. Be generous to poor. Be generous to the needy people. ஆனா என் பாலிசி தெரியுமா? சோம்பேறிகளுக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். ஒரு நாள் ஒரு அம்மா ரோட கிளீன் பண்ணிட்டு இருந்தது. சந்தோஷம் பேசிட்டு இருந்தாங்க. தோத்திரமா அம்மா கையில தொடப்பம், பெரிய தொடப்பம் பக்கெட்ல வச்சிருந்தது. பார்த்து ஓன்னு அழுதாங்க. என்ன சொன்ன? தோத்திரமா? யாருன்னு தெரியாதுங்க. தோத்திரமா? பக்கெட்டை கீழே போட்டுச்சு. வண்டி ட்ராலி கீழே வச்சு தொடர்ந்து, ஐயா தோத்திர ஐயா, உங்களுக்கு எப்படியா தெரியல ரட்சிக்கப்பட்டவன், எப்படியா தெரியவன் ரட்சிக்கப்பட்ட ஓன்னு அழுது. அதான் இந்த ரப்பிஷ் சொல்றவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. என்னம்மா நல்லா தெரியலம்மா நீங்க ரட்சிக்கப்பட்டன்னு. எனக்கு தெரியலம்மா, வாயிலிருந்து உங்களை வாழ்த்தணும்னு நினைச்சேன். நம்ம என்ன தெரியுமா சொல்லிச்சு? ஐயா 2.5 வருஷமா நான் வேலை செய்றேன் ஐயா. அந்த வேலையை ஒருத்த கூட என்கிட்ட பேச மாட்டேன். ஒருத்தனே என்கிட்ட பேசுனது கிடையாது. நீங்க தோத்துறது என்ன? நீங்க யார் ஐயா? சர்ச்சுமா, சர்ச்சுக்குள்ள இருக்கிறோமா? அப்படியா? நம்ம சர்ச்சை பார்த்து ஐயா நான் டெய்லி கிளீன் பண்றேன். இல்லப்பா உங்களுக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கும். நான் கிளீன் பண்ணலாம் இருக்காங்க. அப்படி அழுகுதுங்க. அப்படி ஒரு அழுகு. உலகம் என்ன எதிர்பார்க்குது? தேவன் அன்பை காட்டுங்க. 10 ரூபா கொடுக்க வேண்டியது 50 ரூபா கொடுக்கணும். 50 ரூபா கொடுக்கறது 100 ரூபா கொடுக்கணும். 100 ரூபா கொடுக்கறது 200 ரூபா கொடுக்கல. இல்லை ஆனாலும் கொடுங்க. Give to the poor. Give to the people who really does things for you. உண்மையா உங்களுக்கு செய்யறவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நீ கொடு. உனக்கு இல்லை கொடு. இல்லை கொடு. கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சமா, கொஞ்சம் என்ன சாக போறோம், கொடு. அதான் வசனம், அதான் வசனம், அதான் வசனம், அதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இல்லை என்ற நிலை வரும் பொழுது இல்லாதவைகளிலிருந்து கர்த்தர் நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, அதுதாங்க, அதுதான் மேன்மை. அதுதான் தேவன் அங்கீகரிக்கிறார். எனக்கே இல்லை, எனக்கே இல்லை. How can I give to others? My purse is empty. God says, give the purse. வேலட் இருக்கு, வேலட்டை கொடுத்துரு. சில வருஷங்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய அப்பாவுடைய தம்பி ஒரு மீட்டிங் போயிருக்கோம். மோன்றோட கார் டெலிவரி எடுத்து அப்பெல்லாம் நம்பர் பிளேட்லாம் தேவையில்லை, போயிட்டே இருக்கோம், எடுத்து போயிட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா நான் தான் கார் ஓட்டுறேன். எனக்கு கார் ஓட்ட தெரியாது. இன்னைக்கும் இருக்காரு, 90 வயசு ஆயிடுச்சு, கார் ஓட்ட தெரியாது. வாடா அங்கே நான் தஞ்சாவூர் போயிட்டு
மீட்டிங்கில் இருக்க கடைசி நாள் மீட்டிங் செம அழுவாய். அப்போ ஊழியக்காரர் உங்கள்கிட்ட என்ன இருக்கு அதை போடுது. ஒரு வாட்டி எங்கேயும் போனார், காசு ஆகி வச்சுட்டு வந்தார். என்ன போடுறாங்க காசு ஆகி கொடுத்தீங்க, அவங்க போகிறப்ப குடிச்சுக்க போகிறாங்க. நண்டு போடுறாங்க தஞ்சாவூர் சேர்ந்து. என்னடா இருக்குது, நான் லாரி இல்லை, பஸ்ஸு இல்லை, ஆமாம் அதெல்லாம் போகிறேன் பாருங்க. அன்னைக்கு வாங்கின காரை சாவியை கொடுத்தாரு. கர்த்தர் அவரை எப்படி கனப்படுத்திருக்காருன்னா பயங்கரமாக கனப்படுத்திருக்காரு, பயங்கரமாக கனப்படுத்த இல்லை. ஆனாலும் கொடுக்கிறவர் தான் கர்த்தர் நித்திய நியமிக்கப்படுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வியாதியாக இருந்தேன், ஒருவன் என்ன செய்யல. நான் பசியாக இருந்தேன், ஒருவன் என்ன செய்யல. நான் நிர்வாணமாக இருந்தேன், ஒருவன் என்ன செய்யல. அதுவே நாங்கள் அப்படி காரணம் இல்லை. இந்த சிறியவர்களுக்கு இதை செய்கிறார், எனக்கு என்ன செய்கிறீர்கள். அல்லேலூயா. எளியவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், திக்கற்றவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், விதவைகளை நினைத்துக் கொள்ளுங்கள், அனாதைகளை நினைத்துக் கொள்ளுங்கள், தாய் இல்லாத பிள்ளைகளை நினைச்சு கொள்ளுங்கள். நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் பொழுது நினைக்கணும், நம்ம யாருக்காக ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் யார் யாரெல்லாம் பார்ப்போம். சோம்பேறியான அப்பா அம்மாக்கெல்லாம் செய்யவே மாட்டேன். ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, பாஸ்டரே எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டேன். நல்லா வேலை செஞ்சு உண்மையாக உத்தமமாக இருந்தார் 100%. எதிர்பார்த்து இதாக கிடைக்காதா, பாஸ்டர் ஏதாவது கொடுக்க மாட்டாரா, கிடைக்காது. தேவன் மேல அன்போடு கர்த்தர் எல்லாரையும் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஒரு நாளைக்கு முன்னால நின்றுட்டு இருந்தார். உதய வழக்கம் சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டேங்க. ஆவின சொல்றதுல சாப்பிடல. நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் கேட்டேன். அப்படியே நின்றுட்டு இருந்தார். சாப்பிட்டேங்களா சார்? எத்தனை நாளா சாப்பிடல? 2 நாள் சாப்பிடல. 1 இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட நான் வாங்கி கொடுத்துட்டேன். திரும்ப சர்ச்சுக்கு வந்தோம். நான் கேட்டேன், எவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு வரீங்க? இதை ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வரேன். சண்டே ஆராதனை வந்தது இல்லையா? வந்தது இல்லை. உங்கள் வீடு எங்கே இருக்குது? சிதம்பரத்தில் இருக்குது. என் மகனை பார்க்க வந்தேன். என் மகன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுட்டாரு. என் மகன் இதுதான் இருந்தார், டீச்சர்ஸ் காலேஜ் ஏறி வந்தார். மகன் வீட்டுக்கு போனான். மகன் வீட்டுக்கு போனான். என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் பார்க்கணும். இல்லை, ஒரு பிரச்சனை இல்லையே, எங்கள் மனைவி வரக்கூடாதுட்டாங்க. அவன் பார்த்தா அவர் என்னைக்காவது நம்ம சர்ச்சுக்கு வருவார். நான் ரிலேட்டிவ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அப்பா அவங்களுக்கு ரத்தத்தை சிந்தி வேற சிந்தி உங்களை ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ண வச்சு வந்தவரை சொல்கிறார் அப்பா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா எது நியாயம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு நான் ரோட்டில் போவேன். ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க தானே? ஆமாம். அவன் வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. இப்படி உலகத்தை நம்ம வாழணும் பாருங்க. ஒரு தகப்பன் வந்தாரு, ஒரு பாஸ்டர் வந்தாருக்காக வேண்டிய வீட்டை என்ன பண்ணிட்டாங்க பொம்பளை அதனால வீட்டு போவோம். அவருக்கு 30 வயசு கூட இருக்காரு. அந்த பொண்ணு வசனம் குடும்பத்தை இணைக்கும். The word of God will link the families. The word of God will unite the broken families. தேவனுடைய வசனம் உடைந்த குடும்பத்தை என்ன செய்யும்? இணைக்க வைக்கும். கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, வசனத்தை சந்தோஷமா கேளுங்க, வசனத்தை குறித்து மகிமை செலுத்துங்க. கர்த்தர் என்னோட தான் பேசினாரு, கர்த்தர் என்னோட தான் பேசினாரு. ஆமா, சபையில என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடிச்சு
நீ சபைக்கு வந்திருக்கியா? வரல. அவர் பதில் உன்னதான் வச்சு பேசினார் பாஸ்டர், அதனால் நீ வரல, சந்தோஷம் அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்ணார். அந்த காலம் என் காலம் வந்துச்சு. நான் ஒன்றுமே பண்ணல. பாவம் பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளை ஏதோ பேசி போயிட்டு போ. இன்னைக்கு வரைக்கும் அந்த சகோதரனை எழும்பவே முடியல. இடமெல்லாம் வித்த பண்ணி பார்க்குறாரு, எழும்பவே முடியல. அது அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது என்ன சொன்னோம்? இது எனக்கு. அப்படி எடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படுத்துங்க. glorify the word of God. God will glorify you. Hallelujah. முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். எபிரேயர் 13:14. அதுதான் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. அது மாத்திரம் மறக்காது. எல்லாம் சொல்லிட்டே இருக்கு. நிலையான நகரம், நிலையான வாழ்க்கை எனக்கு இந்த பூமியில இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆமா, வரப்போகிறது. அது வரப்போகிறது. அதை பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் வாட் இஸ் கோயிங் டு கம். திங்ஸ் ஆன் ஃபோக்கஸ் ஆன் நாட் ஆன் எ ஃபியூச்சர். வரக்காலம் உங்க கையில இல்லை. இட்ஸ் காட்ஸ் ஹேண்ட். ஆனா ஒண்ணு, எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடீர்கள் என்றால், என்னை தேடுகள் என்ன செய்வீங்க? உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடீர்கள். முழு இருதயத்தோடு சொல்லுங்க. முழு இருதயம். Jeremiah 29:13 says, and ye shall seek me and find me. You will seek me and you will find me with when you search me with all your heart. When you seek God with all your heart, when you seek God with all your spirit, when you seek God with all your strength, don't have doubt. சந்தேகமே வேண்டாம். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 34:1. யோசியா ராஜாவாகும் பொழுது 8 வயதான ஒரு ராஜா. How old is he? King Josiah is 8 years. 8 வயசுலயே 34:1. 2 நாளாகமம் 34:1. யோசியா ராஜாவாகிற போது 2 Chronicles 34:1. 8 வயசுல ராஜா. எப்படிங்க? வாட்ஸ் தி சீக்ரெட்? எப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவார் தெரியுமா? வயது என்பது ஆசீர்வாதத்திற்கு கிடையாது. There's no age. 40 வயசுல தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 50 வயசுல தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிடையாது. 8 வயசு யோசியா ராஜாவா மாற. அந்த காலத்துல கிறிஸ்துவுக்கு முன்னால when you are 12 you are considered to be a man. 12 வயசுலே ஆண் மக்கள் ஆண்களாக கருதப்படுகிறார். இப்போது 18, இவன் இப்போ 21 ஆக்கிட்டாங்க. 21 வயசுல தான் you are a man. அதுக்கு முன்னாடி you are not a man. You are only a boy. Hallelujah. Hallelujah. ஆமா. இவன் 8 வயசுல. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு வயது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு உங்க வாழ்க்கை ஜீவன் தான். அந்த ஜீவன் எப்படிப்பட்டது? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர்களை தேவ ராஜ்யத்தை கொடுக்கணும். நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள போனோம்னா நீங்க எப்படி இருக்கணும்? செம்மையானதை செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். He was doing right thing in the sight of the Lord. Right thing in the sight of the Lord. கர்த்தருடைய பார்வையில் அவன் சரியானதை செம்மையானதை செய்தான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இஷ்டத்தால செஞ்சுட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யுங்க, ஆண்டவரே இப்படி எனக்கு பண்ணித்தாங்க. We are giving instruction to God. We are giving instruction to Lord. Lord, do this. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னைக்குள்ள இந்த ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி 25வது வருஷம் டிசம்பர் மாசம் 31ஆம் தேதிக்குள்ள எனக்கு இதை செஞ்சிருங்க.
We are laying a road for God. No, nothing. கிடையாது. Don't give direction to God. Don't give instruction to God. தேவனுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நீங்க கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்க பாதைகளை செம்மையாக்குவார். கர்த்தர் உங்க பாதைகளை நெய்யாய் மாற்றுவார். ஹalleluya, hallelujah. When you do right things, you will walk in the right way. When you do right things in the sight of God, you will receive right things from God. இதுதான், நீ கொடுத்தா கர்த்தர் கொடுப்பார். நீ கர்த்தருக்கு அமர்ந்திருந்தா கர்த்தர் உன்னோடு கூட அமர்ந்திருப்பார். நீ கர்த்தரோட இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் கர்த்தர் உனக்குள்ள நிலைத்திருப்பார். அல்லேலூயா. இதுதான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் இருக்கதா இருக்கு. நீ செஞ்சா கர்த்தர் செய்வார், இல்லைன்னா இல்லை. நீ வந்தா கர்த்தர் வருவார், நீ தங்கினா தங்குவார், நீ தட்டினா கர்த்தர் தட்டினா நீ திறந்தா நீ வருவார். அதுதான் வசனம் சொல்லுது. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்றால், when he opens the door, when God knocks, when God taps the door, when you hear the ringing sound of the bell, அந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உன் இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். அப்போதான் கர்த்தர் உள்ள பிரவேசித்து உன்னோடு போஜனபானம் பண்ணுவார், நீயும் அவரோட கூட என்ன செய்வாய்? இதுதான், this is the concept. இது இல்லைன்னா எந்த ரெவரண்ட் பிஷப் எவன் தீர்க்கதரிசி அவன் இவன் எவ்வளோலாம் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஏகப்பட்ட டாக்டர்லாம் இருக்கிறாங்க. டாக்டர் யாரும் பரலோக ராஜ்யத்தை எட்டி கூட கண்ணில் கூட பார்க்க முடியாதுங்க. அதான் கவனமா இருக்க வேண்டும். அப்போ இந்த யோசியா ராஜா, அவன் ராஜாவானதுக்கு காரணம் அவன் செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் என்ன செய்தான்? இடதுபுறமாக விலகாமல், வலதுபுறம் இடதுபுறாம காம்ப்ரமைஸ் பண்ணாம. ராஜா இல்ல, அன்னைக்கு எவ்வளவு சும்மா இருப்பார், கால் நீட்டி ஆடிட்டு இருப்பார். யுத்தத்தை செய்யணும், மக்களுடைய காரியத்தை பார்க்கணும், தேசத்தினுடைய பொருளாதாரத்தை கவனிக்கணும், எவ்வளவு காரியங்கள், சும்மா சாதாரணமான விஷயம் அல்ல, எல்லாத்தையும் பார்க்கணும். அதிலையும் கவனம் செலுத்தினான். தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே அவன் வலது பக்கம் இடது பக்கம் சாயாம. இந்த நாட்களிலே பணம் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு. அந்த காலத்துல தான் ஃபேன் என்பது ஒரு பணக்காரர் வீட்டில் இருக்கும். இன்னைக்கு ஃபேன் போல ஏசி மாறி விட்டது. இப்ப சாயங்காலத்துல நம்ம ரொம்ப நாள் ஏசி போடாம இருந்தோம். ஜெகராஜ் பாஸ்டர் எல்லாம் கேட்கிறாங்க, பாஸ்டர் எல்லாரும் கேட்கிறாங்க, பாஸ்டர் போடுங்க. இது இன்னைக்கு ஏசி என்பது நம்மளுக்கு லக்ஸுரிஸ் இல்லை, இட் ஹஸ் பிகம் நெசசிட்டி. வீடு எல்லார் வீட்லயும் இடம் இருக்குதோ இல்லையோ கார் இருக்கு, அது ரோட்ல தான் நிற்கும். பைக்கு தேவையோ இல்லையோ பைக் இருக்கும். அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வாழ்ந்துட்டோம். அப்போ வசனம் கேட்கும் பொழுது நமக்கு இஷ்டமான கர்த்தரை மெய்ப்பராக இருக்கிறார், அதை எடுத்துக்கிறோம். இன்னொரு வசனம் இருக்கு தெரியுமா? நான் உன் மண்டையை உடைப்பேன். வசனம் இருக்கு. நான் உன்னை நித்திய ஆக்கினையை தீர்ப்பேன். வசனம் இருக்கு. அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நித்தமும் நடத்துவார். ஆமென். We select what we need. அது இல்ல, கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் தலைமுறையாய் கர்த்தர் செழிக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த யோசியா ராஜா தாவீதின் வழிகளிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடந்தான். மூணாவது வசனம் தன் ராஜபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே இளவயதாக இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தல். சொல்லுங்க, தேவனை. இன்னைக்கு கர்த்தரை இன்றைக்கு நீங்க தேவனை தேட ஆரம்பிங்க. From today onwards, seek after the God. Seek God from today. Let your face be towards
God's face. உங்க முகத்தை கர்த்தர் முகத்துக்கு நேராய் பார்ப்பதாக. உங்க கண்கள் கர்த்தர் நோக்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Seek God. அடுத்தது 12ஆம் வருஷத்திலே மேடைகள், தோப்புகள், தோபுகள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். சுத்திகரிக்கப்படணும். You should do cleansing. How you should cleanse? You have to break, destroy, burn all the high place, grooves, curved images and molten images. கையால் செதுக்கப்பட்டது, உருக்கி அதை டையாக மாற்றி அதை உருக்கி அதை வணங்கி அதெல்லாம் செஞ்சாங்க நாட்கள். இப்பயும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விக்கிரகம், அப்படிப்பட்ட மேடைகள்லாம் இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்? தகர்க்கப்பட்டு சுத்திகரிக்கணும். சொல்லுங்க, தகர்க்கப்பட்டு சுத்திகரிக்கணும். ஆமே, ஸ்தோத்திரம். அசுத்தத்தை நீக்கி அதுக்கப்புறம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் நாளைக்கு இந்நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் கண்டிஷன் என்ன? இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்கு சொன்னோம்? எதற்கு சொன்னோம்? வசனத்தை மகிழ்ச்சியா கேட்டாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசியா வாழ்க்கையிலே அவன் உண்மையாய் கர்த்தருடைய வழியிலே நடந்தான். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடந்தான். தேவனை தேட ஆரம்பித்தான். அவன் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் என்ன செய்தான்? அழித்து போட்டான். He destroyed. அழித்தான், சுட்டெரித்தான், சாம்பலாக்கினான். பின்பு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். சுத்திகரித்து கொண்டவர்கள் தேவ ராஜ்யத்தில் நித்தியமாய் இருப்பார்கள். மறுபடியும் அந்த காரியத்தை பார்ப்போமா? தேவனுடைய வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வசனத்தை என்ன செஞ்சாங்க? மகிமைப்படுத்தினார்கள். மகிமைப்படுத்தின பொழுது வசனம் நெருக்கத்திலே வசனம் கிரியை செய்யும். எப்பொழுது வாயிலிருந்து என்ன செய்யணும்? வசனம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். வர 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 நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். யோசியா ராஜாவாக எத்தனை வயசு? 8 வயசு. 8 வயசுல அபிஷேகம் உண்டு. அல்லேலூயா. 8 வயசு பிள்ளைகளாம் கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதற்கு கண்டிஷன் தெரியுமா? நீங்க செம்மையான வழியில் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். ஆமென். வலதுபுறம் இடதுபுறம் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமா, கொஞ்சம் கூட நம்ம டெம்பரேச்சர், நம்முடைய உற்சாகம், நம்முடைய வேகம் என்ன செய்யக்கூடாது? குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சிச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் அந்த ஆர்பிஎம் சொல்லுவாங்க, ரொட்டேஷன் பர் மினிட். அந்த சக்கரம் இன்னைக்கு பூமி எத்தனை கிலோமீட்டரில் சுற்றுதுன்னா நீங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுங்க. 80,000 கிலோமீட்டரில் பூமி சுற்றிட்டு இருக்கான். 80,000 கிலோமீட்டருங்க. நினச்சி கூட பார்க்க முடியும். 80,000. There is no shuttle or no rocket for 80,000 kilometers. Hallelujah. அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. ஐயோ மை காட், நினச்சி கூட பார்க்கணும். கர்த்தர் அற்புதமானவருங்க. அவர் சிருஷ்டித்த அவருடைய ஞானம் அனந்த ஞானம். ஆமென். ஹல்லேலூயா. வேகமா போயிட்டு இருக்கு. நம்மளும் என்ன செய்ய? உற்சாகமா இருக்கணும். எப்போதும் சபையில உற்சாகம், வீட்டில் போனா உற்சாகம். ஆமென். ஆமா, உற்சாகம் இல்லாம அப்படியே இந்த கோழி தூங்கும் தெரியுமா? அப்படி தூங்கிச்சுன்னா என்ன செய்வாங்க அந்த காலத்துல? இந்த கோழி தூங்கும். புறா புறா போட்டு குளம் வாங்கி நின்றுவாங்க. ஏன்? ஏதோ ஒரு சீக்க ஆரம்பிச்சிருக்குது, போட்டு குளம் போட்டு. இதுதான் எங்க ஊர் பாஷை. ஒரு பொறிச்சது அவ்வளோதான். அது ஒரு கண்ணை தான் பார்க்கும். அப்போ கதை சீக்கிரம் முடிய போகுது. விசுவாசி, நீ உட்காந்து சந்தோஷமா இல்லை, தூக்கத்தோடு இருக்கணும், உனக்கு வியாதி சீக்கிரமா கத்தி வரப்போகுது. குழம்புக்கு தான் ஒரு நரகம். அவங்க பொரியல் குழம்பு எல்லாம் அவங்க ஆக்கி சுற்றி குத்து. ஆமா, மசாலா நல்லா ஏறினா என்ன பண்ணுவாங்க? கத்தி எடுத்த அம்மா என்ன செய்வாங்க? நல்லா கீறி விடுவாங்க. எதுக்கு? நல்லா உள்ள மசாலா போடணும்னு. நல்லா மசாலா ஏற்றுனால உலகத்தில் ஆடம்பரம் உல்லாசம் எல்லாம் உள்ள ஏறிச்சுல இருக்கிறதுக்குள்ள. நரகத்தில் போனால் அவன் குத்துவான். நல்லா உள்ள மகிமை ஏற்றுனலப்பா, ஜாலியாக இருந்தல, டிவி பார்த்தல, ப்ளூ ஃபிலிம் பார்த்தல, ஃபோனோகிராஃபி பார்த்தல, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால, பாய் ஃப்ரெண்ட் இருந்தால, எல்லாம் உள்ள ஏத்தனல. வா, உன்னை ஏத்துறேன் வா. வேண்டாம் வேண்டாம் அந்த வாழ்க்கையை
சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், நித்திய மரணம் வேண்டாம். சொல்லுங்க, நித்திய மரணம் வேண்டாம், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நியமிக்கப்பட்டவர்களுக்கு பல உபத்திரங்கள் உண்டு. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவனுக்கு பல தடைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வசனம் உங்களை விடுதலை கொடுக்கும். சத்தியச்சாரிகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். பணத்துக்காக இயேசுவே வேண்டாம், இயேசு தேவ ராஜ்யத்துக்காக வைங்க. அப்பொழுது கர்த்தர் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பார். பேரு, புகழ், பணம், எல்லாம் ஆஸ்தி, உயர்வு, மேன்மை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அவ்வளோத்தையும் பெற்றவன் அவன் என்ன செய்வான்? கர்த்தரை விடவே மாட்டான், கர்த்தரை விடவே மாட்டான். சவுத்தில் ஒரு பெரிய அல்வா கடை இருக்கு, நான் பேரை சொல்ல வரல. இன்னைக்கும் அந்த அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா போனால், ஐயா நல்லா இருக்கீங்களா, வாயா வாங்க, ஐயா உக்காருங்க, எப்படி இருக்கீங்க, ஊழியெல்லாம் எப்படி சபை இருக்கு. வயசாயிடுச்சு அவருக்கு, 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவர் பல லட்சங்கள் கொடுக்குறாருங்க. செருப்பே இல்லாமல் இருந்தார். இன்னைக்கு அவருக்கு 100 பஸ் ஓடுது, பல டன்னு கணக்கில் அல்வா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனை பார்த்தா இன்னைக்கும் அது காலை செருப்பு இல்லாமல் உட்காந்துருப்பாரு. ஜெபம் 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 ஜெபம். அவர் சொல்லுவார், பாஸ்டர் ரொம்ப வயசு கம்மி தான். அவர் போய் நின்று, பாஸ்டர் ஜெபத்துல தான் நான் ஆண்டவர் மேலே கொண்டு வந்தார், இந்த ஜெபத்தை மாத்திரம் விட மாட்டேன். நான் சபையில் ஊழியக்காரனை விசாரித்ததுனால கர்த்தரை விசாரிக்கிறாரு, இந்த விசாரணை நான் விட மாட்டேன். சில ஆளுங்க பணம் வந்தால் மாறிடுறாங்க, வேலை கிடைச்சா மாறிடுறாங்க, எல்லாம் எதை மாறிடுறாங்க, எதை விட்டுறாங்க, வலது பக்கம் இடது பக்கம் போய் ஏதாவது பக்கம் செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் நேர் வழியில் நடக்கிறதுக்கு என்ன வழியில். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் லக்கை நோக்கி ஓடு, நான் நித்திய ஜீவன், உனக்கு நித்திய ஜீவன். செம்மையான பாதையில் இரு, கர்த்தருடைய செம்மையாகி நடத்துவார். ஆளுடைய எல்லா கண்ணில் மூணு ஆண்டு கேட்ப, ஆண்டவரே தகப்பனே, நீர் என்னை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த நீர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் தன்னுடைய இருதய கதவை திறப்பானால் நான் அவனோடு உள்ள வருவேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இதோ என் கால சத்தம் கேட்க ஹல்லேலூயா, அந்த காலம் வந்து கொண்டு இருக்கிறது. தேவச்சனமே, நாம் எப்பொழுதும் ஆண்டவர் ராஜ்யத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் கேட்ட வசனத்தை தியானிங்க. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நான் அழிஞ்சிடக்கூடாது. I should not be distracted. Hallelujah. I should not be destroyed. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உன்னுடைய priorities, உன்னுடைய முக்கியத்துவம் முதலாவது கர்த்தரா இருக்க வேண்டும். If the priority is set for God as a secondary, then you're in problem. முக்கியத்துவத்தை நீ ரெண்டாவதா வச்சுட்டீங்கன்னா, ஆண்டவரை ரெண்டாவது வச்சிங்கன்னா அது பிரச்சனைக்கு முதல் படி. ஹல்லேலூயா. கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நித்திய ஜீவன் போனா என் ஜெபத்துக்கு முக்கியத்துவம், வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம், ஆண்டவரை சேவிப்பதில் முக்கியத்துவம், சபை கூடி வரல முக்கியத்துவம். அந்த பிரியரை அநேகருக்கு இயேசை குறித்து சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் இயேசை குறித்து சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் ஒரு பொருள் டெலிவரி பண்றான். நேற்று கூட ஒரு பொருள் டெலிவரி பண்ண வந்தாங்க, சின்ன கவர், மொத்தமே அது வந்து 70 கிராம் தான் அதில் வெயிட் போட்டிருக்கு. அவனை பார்த்து கேட்டேன், அப்பா பணம் கொண்டு வந்திருக்கியா, தங்கம் கொண்டு வந்திருக்கியான்னு. யாரும் ரொம்ப டென்ஷனாக இருந்தான். அதை பார்த்தோன்னே சிரிச்சான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த பொண்ணு வெள்ளி உன்னை வாழ வைக்காதப்பா, இயேசு உன்னை வாழ வைப்பாரு. கொரியர் காரங்கிட்ட ஆட்டோல வந்த ஒரு கொரியர்காரன் வார்த்தை சொல்லுங்க, இயேசுவை குறித்து சொல்லுங்க, இயேசு நல்லவர் என்பதை சொல்லுங்க, இயேசு வர்றாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அப்பொழுது உங்கள் நித்திய ராஜ்யத்தில் கர்த்தர் மகிமையா வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே செம்மையான வழியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிரியாரிட்டி, முக்கியத்துவம் எதற்கு? முக்கியத்துவம் நமக்கா? முக்கியத்துவம் நம்ம ஆகாரத்துக்கா? முக்கியத்துவம் நம்முடைய உடைக்கா? முக்கியத்துவம் நம்ம தூக்கத்துக்கா? இல்லை, எல்லாத்தையும் தியாகமாய் தூக்கி போட்டுங்க. ஆமென். Give importance to godly things. Hallelujah. Give more importance to the worship. Give more importance to the word of God. Give more importance for all the godly things. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, முதலாவது நான் தேவனையும் அவர் ராஜ்யத்தையும் வசனத்தையும் அவருடைய மகிமையும் தேடும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் முதலாவது வைப்பார். Hallelujah. People who keep God first, God will keep you first in every areas. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். Age is not a criteria. Hallelujah. வயது என்பது ஒரு காரியம் அல்ல, தேவனை தேடுவதுதான் காரியம். ஆமென். செம்மையான வழியிலே யோசியா நடந்தான்.
வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் லக்கை நோக்கி போனான். தேவனை தேட ஆரம்பித்தான். அவன் எல்லாவற்றையும் சுட்டெரித்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டான். என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாம் வாய்த்ததுக்கு பேச்சு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எல்லாம் வாய் சொல்லுங்க. ஆண்டவரே நீர் கர்த்தர் நல்லவர். நீ சீக்கிரமா வரப்போகிற ராஜாதி ராஜா. ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் பிடித்துக் கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி நன்றி தேவமே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுத்துங்க, நீ கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.